தேர்தல் பரப்புரைக்காக உதகை சென்றுள்ள துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தங்கியுள்ள விடுதி முன்பு அதிமுகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் குறித்தான முழுமையான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜார்ஜ் வில்லியம்ஸிடம் கேட்கலாம். ஜார்ஜ், எதற்காக இந்த போராட்டம்? இதை பற்றின பின்னணி என்ன? நீலகிரி தனி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட தியாகராஜனை ஆதரித்து இன்று கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட இடங்களில் தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று பரப்புரை மேற்கொள்வதற்காக இன்று உதகை வந்தார். அவர் உதகையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்தார். இன்று காலை 9:30 மணி அளவில் அவர் தங்கும் விடுதியிலிருந்து கூடலூர் புறப்பட்டு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்த நிலையில் அதாவது உதகையை அடுத்துள்ள குந்தா ஒன்றியத்தை சார்ந்த 50க்கும் மேற்பட்டோர் தங்கும் விடுதிக்குள் திடீர் நுழைந்து புதியதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட செயலாளர் புத்திச்சந்திரன் அவர்கள் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் தங்களுக்கு எந்தவித விழாவுக்கும் அழைப்பு விடுப்பதில்லை எனவும் டிடிவி தினகரன் அவர்களுடைய பினாமியாக செயல்படுகிறார் எனவும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இதே நிலை நீடித்தால் அதிமுக வேட்பாளர் படுதோல்வியை சந்திக்க நேரிடும் என்ற பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி தங்கும் விடுதி முன்பு கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் திடீரென்று ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சமாதான முயற்சியில் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் கலைந்து செல்ல முடியாது எனவும் தமிழக துணை முதல்வரை நேரில் சந்தித்து அவரிடம் தங்களுக்கு நேர்ந்த இந்த சம்பவங்களை அவரிடம் தெரிவித்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பினர். உடனடியாக அவர்கள் துணை முதல்வரிடம் கொண்டு சென்று இந்த பிரச்சனை குறித்து விவாதிக்க 3 பேரை மட்டும் அனுமதித்தனர். இந்த பிரச்சனையில் யாரு பின்னணியில் உள்ளார் எனவும் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை முதல்வர் மூலமாக சொல்லி அனுப்பியதற்கு பின்பு இந்த கூட்டத்தை கலைத்து சென்றனர். தேவப்பிரியன், உதகையில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளரை புத்திச்சந்திரனை மாற்ற வேண்டும் என்று கூறி அதிமுகவின் ஒரு தரப்பினர் தற்போது துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தங்கியிருக்கக்கூடிய விடுதி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களை கொடுத்த இங்கே வில்லியம்ஸ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. புரட்சி தலைவி